ராம்குமார் சாவில் வலுவான சந்தேகம் உள்ளது. இது திட்டமிட்ட ஒரு சதி என்று நம்புகிறோம். சுவாதி கொலையையும் ராம்குமார் சாவையும் சிபிஐ விசாரணைக்கு ஆணையிட வேண்டும். வெளியே இருந்தாலும் தலித்துகளுக்கு பாதுகாப்பில்லை, சிறையிலே இருந்தாலும் தலித்துகளுக்கு பாதுகாப்பில்லை என்கிற நிலைதான் தமிழகத்தில் உள்ளது. புழல் சிறையில் இருந்த ராம்குமார் திடீரென்று தற்கொலை செய்து கொண்டதாக சிறை தரப்பிலிருந்து அரசு தரப்பிலிருந்து சொல்லப்படுகிறது. ராம்குமார் சாவில் மர்மம் உள்ளதாக விடுதலை சிறுத்தைகள் கருதுகிறது. நேற்று ஒரு மணி நேரம் ராம்குமாருடைய வழக்கறிஞர் அவரை சந்தித்து பேசியிருக்கிறார். ராம்குமார் மன அழுத்தத்தில் இல்லை, விரைவில் ஜாமீன் எடுத்து வெளியே வர வேண்டும் என்கிற உணர்வோடு இருந்திருக்கிறார். அவர் தற்கொலை செய்து கொள்வதற்கான வாய்ப்பில்லை. சிறையில் இருப்பது என்பது ஒரு ஜுடிஷியல் கஸ்டடி, நீதிமன்ற காவலில் தான் சிறைத்துறையில் அவர் வைக்கப்பட்டார். தமிழக அரசு ஒரு மாஜிஸ்ட்ரேட் தலைமையில் விசாரணைக்கு ஆணையிட்டிருப்பது ஏற்புடையதல்ல. குறைந்தபட்சம் உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையில் விசாரணைக்கு ஆணையிட வேண்டும். அந்த நீதிபதியின் தலைமையில் போஸ்ட்மார்ட்டம், அறுவை சிகிச்சை, பிண அறுவை சிகிச்சை நடைபெற வேண்டும். ராம்குமாருடைய பெற்றோர் விரும்புகிற மருத்துவர்கள் அடங்கிய குழு அந்த போஸ்ட்மார்ட்டம் என்கிற பிணக்கூறு அறுவை சிகிச்சையை செய்ய வேண்டும். எனவே ராம்குமார் சாவில் வலுவான சந்தேகம் உள்ளது. இது திட்டமிட்ட ஒரு சதி என்று நம்புகிறோம். சுவாதி கொலையையும் ராம்குமார் சாவையும் சிபிஐ விசாரணைக்கு ஆணையிட வேண்டும். உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையில் ஒரு நீதி விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும். அவருடைய பார்வையில் போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். அதாவது வெளியே இருந்தாலும் தலித்துகளுக்கு பாதுகாப்பில்லை, சிறையிலே இருந்தாலும் தலித்துகளுக்கு பாதுகாப்பில்லை என்கிற நிலைதான் தமிழகத்தில் உள்ளது. தமிழகத்தில் தலித் மக்களுக்கு எதிரான ஒரு சூழல் நாளுக்கு நாள் வளர்ந்து வருகிறது. தலித் மக்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருகிறது. அண்மையில் தேசிய குற்ற ஆவண மையம் வெளியிட்டுள்ள புள்ளி விவரம் வேறு எந்த மாநிலத்தை விடவும் தமிழ்நாட்டில் தலித் மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதிகரித்திருக்கின்றன என்று அந்த புள்ளி விவரம் கூறுகிறது. தமிழ்நாட்டில் சில சாதியவாத சக்திகள் தலித் எதிர்ப்பு பிரச்சாரத்தை திட்டமிட்டு முன்னெடுத்து செல்கிறார்கள். அதன் விளைவாக தலித் மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதிகரித்திருக்கின்றன. ராம்குமார் ஒரு தலித் என்கிற நிலையில் நாம் இந்த கருத்தை பேசவில்லை. ஒரு சென்சிட்டிவ் கேஸ் என்கிற நிலையில் அவர் குற்றம் சாட்டப்பட்டு நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்கொலை செய்து கொண்டார் என்று நியாயப்படுத்துவது வேதனை அளிக்கிறது. அவர் தற்கொலை செய்து கொண்டது உண்மை என்றால் கூட உடனடியாக அந்த சிறை காவல் கண்காணிப்பாளர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதற்கு பொறுப்புள்ள அதிகாரிகள் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த சாவுக்கு தமிழக அரசே பொறுப்பேற்க வேண்டும். தமிழக காவல்துறை எந்த வகையிலும் இதை விசாரிக்க கூடாது, சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும். ராம்குமார் சாவை மட்டுமல்ல, சுவாதி கொலையையும் சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்று மீண்டும் விடுதலை சிறுத்தைகள் வலியுறுத்துகிறது.